கேப்டன் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. கேப்டன் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீ எந்த கட்சி தலைவருடைய பிறந்தாலும் நீ அந்த கட்சி ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. இந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க. சரிங்களா, இதெல்லாம் தானாக வந்த கூட்டம். செல்வம் இருக்குது, 2 பேர் வரப்போகிறாங்க. ஒருத்தர் நடிகர் சங்கத்தை கலக்க போகிறாங்க, ஒருத்தர் தமிழ்நாட்டை கலக்க போகிறாங்க. அடுத்தது நிச்சயமா ஒரு பெரிய பெரிய நடிகர்களுக்கு கட்சி தலைவருக்கு இது கூடும் இயல்பு அவங்க இருக்கும்போது. ஆனால் இல்லாத போது கூடுறதுங்கிறது மக்கள் மனசுல அவர் நின்னதுனால தான். வெங்கட் பிரபு இயக்கத்தில் எங்கள் ஐயா அந்த படத்தில் வைக்கிறாங்கன்னா விஜய்க்கு ஒரு ஆதரவு வரும்ன்றதால வைக்கிறாங்க. அவர் இப்போ கோட் படத்தில் ஏஐ மூலமாக கேப்டன் வர வைக்கிறாருன்னா அவரோட முழுக்க சுயநலம் தான் நான் சொல்லுவேன். இருக்கும்போதே ஒருத்தர் கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன். இருக்கும்போது கொண்டாடாத, இறந்துட்டு பேர் நீ ஏஐல வச்சானா வைக்க கட்டிங்க. விஜயகாந்த் அவர்கள் இல்லாத இந்த அவருடைய பிறந்த நாளை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் இல்லாதப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் ரொம்ப பேரதிர்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப இதாகவும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்கள் மனதில் என்றென்றும் அவர் நிலைத்து நிற்கிறார். அவருக்கு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வேதனை நினைக்கிறோம். எங்களுக்கு 2 செல்வத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் இருக்கும்போது கூட இவ்வளோ பேர் வந்திருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் இல்லாத போது என்ன நிரூபிக்கிறாங்களோ அதுதான் அவருடைய இருப்பை இங்கே நிரூபிச்சுட்டு போவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே அவர் இல்லை தான், ஆனால் அவர் இல்லாததையே இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது அவர் எல்லாரோட மனசில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். கேப்டன் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப வருத்தமான பிறந்தநாள் தான். ஏன்னா இது வரைக்கும் அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் பார்க்கறதுக்காக வருவோம். இது வரைக்கும் அவர் நாங்கள் தலைவராக பார்த்தோம். இப்போ இனிமேல் நாங்கள் அவர் இறைவனாக பார்க்குறோம் எல்லாருமே. நேற்று வரை தலைவன், இன்று முதல் அவர் இறைவன். ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவரை இழந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த போல தான் நாங்கள் பார்க்குறோம். கேப்டன் இல்லாத தேமுதிக எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? கேப்டன் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? கேப்டன் இருக்கிறாங்க பாருங்க, சுற்றி இருக்கு. அவர் உடல் தான் இல்லை, அவர் உடல் இல்லை. உடல் மறைந்தாலும் அவருடைய எண்ணங்கள் சுற்றி பாருங்க. கேப்டன் இல்லைன்றீங்க, கேப்டன் இருக்கிறார். எங்களை சுற்றி ஏதோ ஒரு இருக்கிறார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் தலைமையில் நல்ல செயல்பாடுலாம் இருக்க தான் செய்யுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதான் ஓடிக்கிட்டு இருக்கு கரெக்டாக தான். எங்களுக்கு வரணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு. இன்னுமே வெற்றியாக வருவார், வரணும். அவங்க பையன் வருவாங்க. கேப்டன் என்ன ஆசைப்பட்டாரோ, ஆட்சியில் உட்கார்ந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை அந்நியார் தலைமையில் செய்யணும்னு தமிழ்நாட்டு மக்களை அவர் தங்கத்தட்டில் வச்சு தாங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அந்நியார் மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா கேப்டன் என் மக்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்கன்னு சொன்னார். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நம்ம தான் அந்த மனுஷன் தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருக்கணும். நம்ம தான் அவர் மிஸ் பண்ணிட்டோம். எல்லா அரசியல் தலைவர்களுடைய சமாதியும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வருவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க, சுற்றி போவாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் கேப்டன் கோயில் நுழைவாயில் அப்படின்னு கோவிலாக மக்கள் வழிபடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீ எந்த கட்சி தலைவருடைய பிறந்தாலும் நீ அந்த கட்சி ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. இந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க. சரிங்களா, இதெல்லாம் தானாக வந்த கூட்டம். ஏன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் இருக்கார். அவர் மறைந்தாலும் எல்லா இதயத்தங்களையும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் ஒழிஞ்சு அவர் மறைந்தாலும் என்ற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அது அவருடைய வழியில் அந்நியார் அவர்கள் மிக சிறப்பாக கழகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். இதே பீச்சிலேயோ அந்த இதுலேயோ மற்ற தலைவர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இவரோட ஆசை, நான் சொந்த உழைப்பில் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துல போய் கோயில் கட்ட முடியாது. கோயில் கட்டலாம், ஆனால் இருந்தாலும் அந்த அனுமதி ஒருத்தரை கேட்டு செய்கிறது அவருக்கு கேப்டனுக்கு பிடிக்காது. எதாக இருந்தாலும் நம்ம செய்கிறது மக்களுக்கு அது நேரடியாக செல்லணும். அந்த இது மக்களுக்கு முழு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது இது வேறு இடத்துல தான் நடக்காது. செல்வம் இருக்குது, 2 பேர் வரப்போகிறாங்க. ஒருத்தர் நடிகர் சங்கத்தை கலக்க போகிறாங்க, ஒருத்தர் தமிழ்நாட்டை கலக்க போகிறாங்க. அடுத்தது நிச்சயமாக ஒரு பெரிய பெரிய நடிகர்களுக்கு கட்சி தலைவருக்கு இது கூடும் இயல்பு அவங்க இருக்கும்போது. ஆனால் இல்லாத போது கூடுறதுங்கிறது மக்கள் மனசில் அவர் நின்னதுனால தான். ஸோ அது பெரிய அதுக்கு நம்ம தலை வணங்கணும். அப்போ அவருடைய வாழ்ந்த காலம் மிக சிறந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கிடணும். நடிகர் விஜய் அவர்களுடைய கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவர் வீடு தேடி நன்றி சொல்லிட்டு போனார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது மறுபடியும் எங்கள் கேப்டனை திரையில் பார்க்குறோன்றப்ப எங்களுக்கு அப்படியே மேலே புல் அரிக்குது. அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்நியார் சொல்லியிருக்காங்க, நல்லா சிறப்பான காட்சியாக கொடுத்துருக்காங்க.
அப்படின்றப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்நியாரை சொன்னதை வச்சு. செந்தூர பாண்டி என்ற படத்தில் விஜயை அறிமுகப்படுத்திட்டார். அவருடைய விஜயுடைய அப்பா சந்திரசேகரன் அவருடைய இயக்கத்தில் பல முறை நடித்தவர் அவர். அந்த நன்றி கடனுக்கு அவருடன் அவர் நடித்தார். இன்று மறைந்து விட்டாலும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களை மீண்டும் எங்களிடம் காட்டுவது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. விஜய்க்கும் அவரை சார்ந்த படக்குழுவினருக்கும் மிக்க நன்றி. வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து எங்கள் ஐயா வந்து அந்த படத்தில் வந்து வைக்கிறாங்கன்னா விஜய்க்கு ஒரு ஆதரவு வரும்ன்றதால வைக்கிறாங்க. அவர் வந்து இப்போ வந்து கோட் படத்தில் வந்து ஏஐ மூலமாக கேப்டன் வர வைக்கிறாருன்னா அவரோட முழுக்க சுயநலம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தேமுதிகாவில் வந்து அவரோட ரசிகர்கள் இருக்கலாம், அவங்களோட ஆதரவு வேணும், பொதுமக்களோட ஆதரவு வேணும், கேப்டன் ரசிகர்களோட ஆதரவு வேணும், கட்சிக்காரங்களோட ஆதரவு வேணும், படம் ஓடணும், வந்து பார்ப்பாங்க. ஒன்று வேறு என்ன சொல்கிறது, அவரோட சுயநலம் தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். இப்போ இந்த செந்தூர பாண்டி படத்தில் வந்து விஜய்க்காக விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அதனுடைய நன்றி கடனாக கூட பார்க்கலாம்ல ப்ரோ? நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ கேட்டிங்களா, சரியான கேள்வி கேட்டீங்க. அந்த நன்றி கடனை என்ன பண்ணியிருக்கேன்னா, சண்முக பாண்டியன் சினிஃபீல்டு இருக்காரு, சண்முக பாண்டியனை கூப்பிட்டு அவரோட படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அதுதான் நன்றி விசுவாசம். இதுக்கு பேர் நன்றி விசுவாசம் கிடையாது. இருந்துட்டு பேர் நீ ஏஐல வச்சானா எதில் வச்சானாக்குது. இருக்கும்போதே ஒருத்தர் கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன், இருக்கும்போது கொண்டாடாத. இறந்துட்டு பேர் நீ வந்து ஏஐல வச்சானா வைக்க காட்டி எங்களுக்குண்ணா. ஊருக்கு உணவூட்டும் அந்த உழவன் மகன் பிறந்த நாள், வசந்தராகம் பாடி வந்த பாட்டுக்கொரு தலைவன் பிறந்த நாள், உள்நாட்டு பிரச்சனைக்கு ஒரு அலெக்சாண்டராக மாறி வல்லரசாக வந்த பெரியண்ணா பிறந்த நாள், ஏழை ஜாதிகளின் ஒருவராக வந்த இந்த பெரியண்ணா பிறந்த நாள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் வாஞ்சிநாதனே உனக்கு கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் தலைவா. இங்கே என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர்த்துக்கு இது என்ன விதை? இது நம்மளுடைய தமிழருடைய மரபு வந்து பனைமரம்ன்றதை எல்லாருமே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. ஸோ கேப்டனுக்கு வந்து கிராமத்தில் இருந்து வந்த அந்த பழக்க வழக்கங்கள் நிறைய பிடிக்கும். அதில் ஒரு விஷயந்தான் இது, நிறைய பனைமரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி 71வது பிறந்தநாள் முடிஞ்சு 72வது பிறந்தநாளில் நாங்கள் ஒரு 16,000 பனைமரம் விதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இருக்குது. எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் விரும்பி வாங்கினாங்க எல்லாருமே. இதுதான் இருக்குது. இப்போ காலையில் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? இது வரைக்கும் இவ்வளோதான் இருக்குது பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தது 16,000. இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் விரும்பி வாங்கிட்டு இருக்குங்க. மீதியெல்லாம் கொடுத்தாச்சு, அவ்வளோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சாப்பாடு கூட கேப்டனோட பேர் சொல்லும். ஏன்னா அந்த சாப்பாடுன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் அவரோட பேர் புகழ் என்னைக்குமே நிலைச்சிருக்கும், அழியவே அழியாது.